மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரையொட்டி நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அரசியல் சாசனத்தை உருவாக்கிய அனைவரையும் தலை வணங்குவதாக கூறி குடியரசுத் தலைவர் தமது உரையை தொடங்கினார். 2047 வளர்ந்த பாரதம் என்ற தமது இலக்கு உலகை கவர்ந்துள்ளது என்று குடியரசுத் தலைவர் பெருமிதத்துடன் கூறினார். மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகளால் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் என்றும், மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமாக இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். புதிய கண்டுபிடிப்புகளில் இந்தியாவை உலக அளவில் சிறந்து விளங்க செய்வதே அரசின் நோக்கம் என்றும், இன்று நமது இளைஞர்கள் நிறுவனங்கள் முதல் விளையாட்டு, விண்வெளித்துறை வரை அனைத்து துறைகளிலும் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இன்று பெண்கள் அதிக எண்ணிக்கையில் போர் விமானங்களை இயக்குவது, காவல்துறையில் சேருவது மற்றும் நாட்டில் உள்ள நிறுவனங்களை வழிநடத்துவது நாடாளுமன்றத்திற்கு மிகவும் பெருமை சேர்க்கும் விஷயம் என்றும், நமது மகள்கள் ஒலிம்பிக் பதக்கங்களை வென்று நாட்டை பெருமைப்படுத்துகிறார்கள் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார்.